Welcome to Education Time in Tamil. CBSE Class 10th Science Chapter 1 Chemical Reaction and Equation. So, in the chapter, part 11 video தான் நம்ம பார்க்க போறோம். அதுல corrosions and rancidity. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்ல oxidation reaction ஒன்னு படிச்சோம்ல. So, அதனுடைய எஃபெக்ட் தான் இந்த corrosions and rancidity. The effect of oxidation reaction in everyday life. So, இத பத்தி நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தெரியும். ஓகே, சரி, இப்போ நம்ம the effect of oxidation reactions in everyday life இதில் ஃபர்ஸ்ட் corrosions பற்றி பார்க்க போகிறோம். Corrosion is the process in which a metal is attacked by a substance in its environment such as moisture, acids or gases leading to its gradual degenerations. அதாவது நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய மெட்டல்ஸை வந்து பயன்படுத்துகிறோம். அயன், காப்பர், அலுமினியம், சில்வர், இந்த மாதிரி நம்ம நிறைய மெட்டல்ஸை பயன்படுத்துகிறோம். இது நம்ம பயன்படுத்தக்கூடிய என்வாயர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மாய்ச்சர்னாலையும் ஆசிட்ஸ்னாலையும் கேஸ்னாலையும் நிறைய வந்து வீணாக போகுது. ஓகேங்களா, நிறைய வந்து அதை ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். எது இந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மாய்ச்சரும் ஆசிட்ஸும் கேஸஸும் வந்து அதை வந்து வீணாக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டலை வந்து வீணாக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராசஸ் இந்த இதுக்கு பேர் தான் வந்து corrosions அப்படிங்கிறது. ஓகே, கேஸ் நமக்கு தெரியும், ஆக்சிஜன் இருக்குது, அப்புறம் வந்து சல்ஃபர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தண்ணியில் வாட்டரில் மழை தண்ணியிலையோ இல்லை வாட்டர்லையோ மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா ஆசிட்ஸாக நமக்கு மாறும். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டலை வந்து வீணாக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் ஆஃப் அயன் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, இரும்பு வந்து துரு பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். இந்த படத்தில் பாருங்களேன், நம்ம புதுசாக ஒரு அயன் மெட்டீரியல் பயன்படுத்துகிறோம். இதில் வந்து நான் உங்களுக்கு செயின் காட்டியிருக்கேன் இல்லையா, சேஃப்டி பர்பஸ்க்காக கேட்டை லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம், வெளியில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ வீட்டுக்கு வெளியில் நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அங்கே மழை தண்ணியில் இதில் காற்றுல இதெல்லாம் பட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலராக மாறும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம கையில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டும், நம்ம துரு பிடிச்சிருச்சு, துரு ஒட்டுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, அதுதான். இது மட்டும் இல்லை, நம்ம வீட்டிலலாம் வந்து சேஃப்டிக்கு வந்து கேட் போட்டிருப்போம், காம்பவுண்ட் வாலெல்லாம் கேட் போட்டிருப்போம். அது வந்து மழை தண்ணி பட்டுச்சு அப்படின்னா நம்ம எப்போது என்ன பண்ணுவோம்னா அந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேட்டெல்லாம் தொடச்சிட்டு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரஸ்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. அப்போ நம்ம சப்போஸ் விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேட்டில் உள்ள கம்பியெல்லாம் என்ன ஆகும், இந்த மாதிரி துரு பிடிச்சி ரஸ்ட் ஆகி நமக்கு வந்து ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ சில கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி உடஞ்சே போயிடும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு என்ன ஆகும், இந்த ரஸ்டிங் வந்து அஃபெக்டை ஏற்படுத்தும். ஓகேவா, ஸோ இது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த ரஸ்டிங் ஆஃப் அயன். அயன் ஆர்டிகல்ஸ் ஆர் ஷைனி வென் நியூ பட் டெவலப் த ரெட்டிஷ் ப்ரௌன் கோட்டிங் ஓவர் டைம் டியூ டு த எக்ஸ்போஷர் டு ஏர் அண்ட் மாய்ச்சர். அதாவது நம்ம நிறைய வந்து பயன்படுத்தக்கூடிய அயன் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இருக்கும்போது ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக அது வந்து ரெட்டிஷ் ப்ரௌனாக கோட் மேலே வந்து உருவாக ஆரம்பிக்கும். இது எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற என்வாயர்மெண்ட்டுடைய காற்றுனாலையும் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினாலையும் நமக்கு அந்த மாதிரி மாறுது. மேக்ஸிமம் இந்த மழை காலங்களுக்கு அப்புறம் தான் அந்த கேட்டெல்லாம் வந்து தொடச்சி நல்லா வந்து அந்த துருவு பிடிச்சதுலாம் அதை தேய்ச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க. அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் இல்லைங்களா, இல்லைன்னா இன்னும் நிறையா நமக்கு வந்து ரஸ்ட் ஆகும். This process is known as rusting, a common form of the corrosion in ions. இது வந்து corrosion, அதாவது அதோட ஒரு ப்ராசஸ் தான். இது வந்து என்னன்னா அயன் மெட்டீரியல் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா, சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற என்ன மெட்டல் அந்த மாதிரி மாறுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சில்வர் கொடுத்துருக்காங்க நமக்கு. சில்வர் வந்து நம்ம வந்து வெளியில் அதிகமாக பயன்படுத்தலை, வீட்டுக்குள்ளே இருக்க என்வாயர்மெண்ட்டில் நம்ம பயன்படுத்தினாலும் அதுவும் இப்படி தான் மாறும். எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாருங்களேன், சில்வர் ஸ்பூன் நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது நல்லா இந்த கலரில் இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதை நம்ம பல தடவை பயன்படுத்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு பிளாக் கலர் கோட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ சில்வர் டெவலப் த பிளாக் கோட்டிங் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் சில்வர் சல்ஃபைடு Ag2S அப்படின்னு சொல்லுவோம், சில்வர் சல்ஃபைடுன்னு சொல்லியிருப்போம். ஸோ நம்ம புக்கில் வந்து வெறும் பிளாக் கோட்டிங் மட்டும்தான் மாறும்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் சில்வர் சல்ஃபைட்லாம் கொடுத்துருக்கீங்களே Ag2Sனா, இந்த corrosions அப்படிங்கிறத நீங்கள் வந்து மெட்டல் அண்ட் நான் மெட்டல் 3rd சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு டாப்பிக்காகவே படிப்பீங்க. ஓகேவா, ஸோ அதில் இதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து சில்வரோட அந்த பேர் எப்படி மாறுது, என்ன ரியாக்ஷன் நடக்குது, என்னவா மாறுதுன்னு மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக அங்கே பயன்படுத்துறதை நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஜஸ்ட் வார்த்தை சில்வர்
சில்வர் சல்ஃபைடாக மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இது வந்து ஏரில் இருக்கக்கூடிய சல்ஃபரோட when it is react with sulfur compounds in the air, ஏரில் இருக்கக்கூடிய சல்ஃபரோட ரியாக்ட் ஆகி சில்வர் சல்ஃபைடாக மாறுது. இதுதான் இந்த பிளாக் கோட் நமக்கு உருவாகிறது. ஓகேங்களா? சரி, இதை நீங்கள் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல் தேர்ட் சாப்டர்லேயும் படிப்பீங்க. ஓகே, சரி, அடுத்து வந்து காப்பர் ஃபார்ம் அ க்ரீன் கோட்டிங். இந்த காப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்களேன், இந்த மாதிரி வந்து புதுசாக நம்ம வந்து காப்பர் ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா பல ஷைனிங்காக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம பயன்படுத்த இந்த மாதிரி நமக்கு வந்து மேலே க்ரீன் கோட் ஆகும். நீங்கள் காப்பர் வாட்டர் பாட்டில்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு மாறிடும். ஓகேங்களா? க்ரீன் கோட்டிங் மாதிரி மேலே மாறிடும். ஸோ அது எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் காப்பர் கார்பனேட் இந்த உருவாகுது இல்லையா, அதுக்கு பேர் காப்பர் கார்பனேட். இதையும் நீங்கள் வந்து அந்த சாப்டர்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் காப்பர் கார்பனேட் மட்டும் மாறுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ CuCO3 CuOH2 இதை மறுபடியும் அங்கே படிப்பீங்க. when exposed to air and moisture, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஏர்னாலையும் மாய்ச்சர்னாலையும் அந்த ஈரப்பதத்தினாலையும் இப்படி மாறுது. ஓகே, சரி, எஃபெக்ட் ஆஃப் கொரோஷனோட எஃபெக்ட் என்னென்ன? கொரோஷன் காசஸ் சிவியர் டேமேஜ் டு, இது நிறைய வந்து சிவியரான ஒரு டேமேஜ் எல்லாம் ஏற்படுத்துது, பாதிப்புகள்லாம் ஏற்படுத்துது. எதெல்லாம் ஏற்படுத்தும்? நிறைய நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே முக்கியமாக அயன் மெட்டீரியலில் ஏற்படுத்தும். இதில் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கார் பாடிஸு, பிரிட்ஜஸ்ஸு, அயன் ரெயிலிங்ஸு அண்டு ஸ்லீப்பர்ஸு, ஷிப்ஸு. ஸோ வேரியஸ் மெட்டல்ஸ் ஆப்ஜெக்ட் எஸ்பெஷலி தோஸ் மேட் ஆஃப் அயன். குறிப்பாக அயன் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. ஏன்னா நம்ம அயன் தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக நம்ம நிறைய வந்து வெளியில் பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? வெளியில் அவுட்டர் என்வரன்மெண்ட்டில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ கார்லலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஒரு சின்னதாக கிராச் இருந்தால் கூட அதை வந்து உடனே என்ன பண்ணணும், அதை கவர் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப துரு பிடிச்சிரும். அப்புறம் வந்து ரயில்வே ட்ராக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மழை காலத்துக்கு அப்புறம் அந்த போல்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேய்ச்சிட்டு பெயிண்ட்லாம் அடிப்பாங்க. இல்லைன்னா அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக டேமேஜ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் வந்து அது ஏற்படுத்துது. முக்கியமாக அயன் அதில் வந்து அதிகமான எஃபெக்டை ஏற்படுத்துது. ஓகே, சரி, எக்கனாமிக் இம்பேக்ட். இதனால் வந்து பொருளாதாரத்தில் என்னென்ன பாதிப்பு ஏற்படுது? இப்போ அங்கே துரு பிடிச்சிட்டே இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும்? வீட்லேயே நம்ம ஒரு கேட் இருக்குது அப்படின்னா அது துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா தேய்ச்சி வருஷம் என்ன பண்ணுவாங்க, அந்த மழை காலம் போனதுக்கப்புறம் பெயிண்ட் அடிப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கே நமக்கு நிறைய வந்து காஸ்ட்டு செலவாகுது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பெரிய ரயில்வே ட்ராக்கெல்லாம் நமக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி துருவெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ஆயில் போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்கனாமிக் impact வந்து the corrosion of iron is the serious problem leading to significant financial losses. நிறைய வந்து ஃபைனான்சியலாக நமக்கு நிறைய செலவுகளை ஏற்படுத்துது இந்த கொரோஷன் அப்படிங்கிற எஃபெக்ட். எவ்ரி இயர் a huge amount of money is spent on replacing and repairing corroded iron structures and objects. ஸோ எங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி அயன் ஆப்ஜெக்டை பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. பெரிய ஷிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து மெயின்டெனன்ஸ்னாலே நமக்கு நிறைய செலவாகுது. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னொரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனோட எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரான்சிடிட்டி அப்படிங்கிறது. இது என்ன ரான்சிடிட்டி அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபேட்ஸு, ஆயில்ஸ், இந்த கண்டென்ட்லாம் இருந்துச்சுக்கோங்களேன், அதை வந்து கெட்டு போக வைக்கிறது இதுதான். ஓகேங்களா? அப்போ ரான்சிடிட்டி அக்கர்ஸ் டியூ டு த ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். நம்ம ஃபுட் ஐட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபேட்ஸ், ஆயில்ஸ் இதோட ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால இது வந்து லீடிங் டு சேஞ்ச் இன் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். அதோட ஸ்மெல்லையும் டேஸ்ட்டையும் மாற்றுது. பாருங்கள், இந்த பொட்டேட்டோ சிப்ஸை நம்ம கவர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுக்கும் பொழுது அதோட டேஸ்ட்டு, அதோட ஸ்ட்ரக்சராக வேறு மாதிரி இருக்கும். இதே கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னா வெளியில் அட்மாஸ்பியரில் கூட மாய்ச்சர், அந்த காற்று, ஆக்சிஜன் இதோட ரியாக்ட் ஆகி அது வந்து நமக்கு அந்த கிறிஸ்பியாக இல்லாமல் ரப்பர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், அதோட ஸ்மெல்லும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும், சாப்பிடவே முடியாது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இது நம்ம ஃபுட் ஐட்டத்தில் எதனால் ஏற்படுதுன்னா இந்த ஃபேட்டோடையும் ஆயில்ஸோடையும் நமக்கு மிக்ஸ் ஆகணும். ஆக்சிடேஷன் ஆகாது, ஆக்சிடேஷன் ஆகிறதுனால ஏற்படுது. ஓகே, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஆடட் டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டு ப்ரிவெண்ட் ஆக்சிடேஷன் அண்ட் ஸ்பாயிலேஜ். இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து சேர்ப்பாங்க. யார் இந்த ஃபுட் ப்ராடக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. ஓகே, அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங் ஃபுட் இன் ஏர் டைட் கண்டெய்னர் ஹெல்ப் ஸ்லோ டவுன் த ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டே அவங்க வந்து பேக் பண்ணி வச்சுருக்கிறது எப்படி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா ஏர் டைட் கண்டெய்னர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன டின்ஸில் வந்து டைட்டாக வந்து பேக் பண்ணி சீல் பண்ணி மூடி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது இதோட
ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து ப்ராசஸை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணாத வரையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் பாதி யூஸ் பண்ணிட்டா மறுபடியும் நீங்கள் மூடி வைக்கும்போது வெளியில் உள்ள என்வாயன்மெண்ட்டில் உள்ள அதோட மிக்ஸ் ஆகிடும். அதனால் அதுக்கப்புறம் அது ஸ்பாயில் ஆகிடும். ஓகேங்களா? ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு டைம் அவங்க வந்து ஸ்டோர் பண்ணும்போது இப்படி பண்ணுவாங்க. அடுத்தது வந்து சிப்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் ஃப்ரெஷ் பேக்ஸ் வித் நைட்ரஜன் கேஸ் டு ப்ரிவெண்ட் ஆக்சிடேஷன் அண்ட் கீப் சிப்ஸ் ஃப்ரெஷ். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பேக்கெட்ஸ் போடுறாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ஃப்ரெஷ் பேக்ஸில் வந்து நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிப்ஸ் பேக்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் கேஸ் வந்து இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஆக்சிடேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணும். ஓகேவா? சரி, என்னென்ன மெத்தட் பயன்படுத்துகிறாங்க, நைட்ரஜன் கேஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின், 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஆன்சிடிட்டி ரியாக்ஷனை குறைக்கக்கூடியதுக்கு எந்த கேஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நைட்ரஜன் கேஸை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். சின்ன சின்ன 1 மார்க் கொஷின்ஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.